ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரே அளவில் உள்ள ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 ப்ளவுஸோ 6 ப்ளவுஸோ வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்திருக்கோம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அந்த ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடும். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் வந்து 6 ப்ளவுஸ் இருக்குது. இந்த 6 ப்ளவுஸுமே ஒரே நேரத்தில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ளவுஸை மட்டும் தனியாக மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ளவுஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதிலேருந்து ஒரு ப்ளவுஸை எடுத்து அதை விரித்து அயன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி போட்டு கட் பண்ணீங்களோ ஃபோல்டிங் பக்கம் போட்டுட்டு அயன் பண்ணிக்கோங்க. நடா லெஃப்ட்டில் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, செல்ஃபி கேமராவில் எடுத்தேன், அதனால் உங்களுக்கு ஆங்கிள் மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு மேலே போட்டு ஒவ்வொரு ப்ளவுஸும் நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் கட் பண்ணணுமோ அத்தனை ப்ளவுஸுமே போட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபோல்டிங் எல்லாம் நம்ம எந்த லெவலில் வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கணும். உங்களுக்கு சப்போஸ் அப்படி நிற்கலை அப்படின்னா நீங்கள் குண்டூசி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு ஊசியை வச்சு கைத்தவையல் மாதிரி 2-3 இடத்துல டாட் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சுட்டு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் வந்து ஒரே நேரத்தில் 5 ப்ளவுஸ் போட்டு அயன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்கணுங்க. அங்கங்கே நழுவிச்சுன்னா நமக்கு அளவு மாறிடும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ளவுஸை நான் எடுத்துக்கிறேன். அந்த ப்ளவுஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக விரிச்சிக்கோங்க. மேலே வந்து ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணிவிடுவீங்கன்னா அப்படியே வச்சு அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இப்படி வராது, அங்கிட்ட இங்கிட்ட நழுவிடும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை சுற்றி அப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பீஸை தூர எடுத்துகிட்டு அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து அப்படியே வச்சு அயன் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிப்பேன். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் கூட கட் பண்ணிடலாம். உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுற டைம் தான் ஆகும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸ் வேணால் கட் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு மெயினானது வந்து நீங்கள் கட் பண்ணுற சிஸ்ஸர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணுங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நேரம் தான் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண டைம் தான் ஆயிருக்கு. நான் அதில் வந்து 5 ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த இடத்துல ஆர்க் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்க் கட் அப்படின்னா சின்ன சின்ன கட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்க்கும் மாறாது. இப்போ ஃப்ரெண்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்டும் அதே மாதிரி வச்சு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் குண்டூசி போட்டுக்கோங்க. அப்படியே வச்சு வரல அப்படின்னா கிளாத்தை வந்து நவுட்டாதீங்க. கிளாத்தை அங்கிட்ட இங்கிட்டு நவுத்துறீங்க அப்படின்னாக்கி அதில் இருக்க கிளாத்து வந்து மாறிடும். முடிஞ்ச அளவு கிளாத்தை மாறாமல் நீங்கள் கையை சிஸ்ஸரை தான் நீங்கள் மாறிக்கணும் அங்கிட்ட இங்கிட்டு. இப்போ ஃபுல்லாக அர்க்கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த டாட் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு குண்டூசி வச்சு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ மீதி இருக்கிற அந்த 4 ப்ளவுஸ்லேயுமே வந்து உங்களுக்கு அதே மார்க் வந்து கிடச்சிரும். நீங்கள் திருப்பி அதில் சாக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க அந்த குண்டூசி போட்டது அந்த பக்கமாக. அதனால் உங்களுக்கு எல்லா ப்ளவுஸ்லேயுமே அந்த குண்டூசி இருக்கும் அளவு மார்க்கு. ரொம்பவே ஈஸியான மெத்தடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் பட்டி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுற டைம் தான் ஆச்சு. ஆனால் 6 ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சிட்டேங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.